பிகினர்ஸுக்கு த்ரெட் பைப்பிங் குடுக்க கஷ்டமா இருந்தா, இந்த மாரி வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்க. ஈஸியா இருக்கும். பைப்பிங் த்ரெட் வந்து எடுத்து வச்சுக்கங்க. பைப்பிங் ஸ்டிச் பண்ண இந்த மாரி ஃபூட்டர் எடுத்துக்கங்க. இப்ப ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டு, மீதம் இருக்க துணியில வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க கிளாத்த வந்து இழுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அந்த பக்கம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங்கோட விட்த் வேணுமோ, நீங்க அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கங்க. அந்த பீஸஸ் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து நீங்க ஜாயின் போட்டு எடுத்துக்கங்க நான் போடுற மாரி. நான் 1 1/4 இன்ச் இருக்க மாரி தான் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா பிசிறு இருந்தா கட் பண்ணி லெவல் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கலாம். கிளாத்தோட ராங் சைடு உள் பக்கம் வந்து அந்த பைப்பிங் த்ரெட்ட வச்சுட்டு, அந்த கிளாத்த வந்து மூடிட்டு பைப்பிங்க ஒட்டியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்ட்டா அந்த தையல் வந்து அந்த த்ரெட் மேல ஏறிறக்கூடாது. அந்த த்ரெட்ட விட்டு தள்ளியும் போயிராம கரெக்ட்டா அந்த த்ரெட்ட ஒட்டியே தையல் போட்டு எடுத்துக்கங்க. இப்ப இந்த மாரி ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நெக்லைன் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்காக ஒரு சின்ன பீஸ்ல தான் வந்து ரெடி பண்றேன். இப்ப அந்த பீஸ்ல ஒரு சைடு வந்து நான் பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாரி அடுத்த சைடும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க பைப்பிங் எவ்வளோ நீட்டா இந்த மாரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் நீங்க கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, நம்மளோட பைப்பிங் வந்து ரெடி.